ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான். செவ்வாய்க்கிழமை இல்லை, திங்கட்கிழமை சாயங்காலமே எடுத்துட்டேன். அந்த கிளிப்ஸு அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவுமே நான் வீடியோ போடலை. ஏன்னா எங்கள் வீட்டில் சரியான சண்டை பார்த்துக்கங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், எங்கள் அப்பா கடை வச்சுருக்கான்ட்டு. அந்த கடையில் பெரிய இதுன்னா எங்கள் அப்பா யார் கடைன்னு கேட்டாலும் கொடுத்துருவா பார்த்துக்கோங்க ஜாமனம். அதுக்கப்புறம் இந்த கடனை திருப்பி கேட்கும்போது கடன் வாங்கினவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் இந்த கடைக்காரங்களையே நல்லா திட்டிட்டு காசை கொடுத்துட்டு போவேன். இதனால் நான் எங்கள் அம்மா எப்போதுமே எங்கள் அப்பாட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்னது, கடன் கொடுக்காதீங்க, ஒரு 500 மேலே யாருக்கும் கடன் கொடுக்காதீங்கன்னா, எங்கள் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் 2000, 3000, 4000 அவங்களுக்கு கடனை கொடுத்துட்டு கடையில் சரக்கே இல்லாமல் உட்காந்துருப்பாவ. இப்படி தான் நேற்று ஒருத்தங்க கிட்ட 3000 கடன் கொடுத்துட்டு போக போல். அது மாதக்கணக்கில் ஆயிட்டு. எங்கள் அம்மா கேட்டதுக்கு அந்த கடன் வாங்கினவங்க எங்கள் அம்மாக்கிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கங்க. எப்படி போகுதுன்ட்டு அந்த சண்டை காலையிலே ஹெவியாக நடக்க ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக. எங்கள் அம்மா எங்கள் அம்மா பேச அவங்க பேச அப்படின்ட்டு என் பொண்ணு தான் சொன்னா. நான் பருப்பு குழம்பு வச்சு கத்திரிக்காய் கூட்டு தான் நேற்று வச்சேன். ஏன்னா கத்திரிக்காய் நிறையா எங்கள் அப்பா வாங்கிட்டு கடையில் விற்காமல் அப்படி வீணாக போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அவியலுக்கு எங்கள் அம்மாவுக்கு கீழே கொட்டுனா ஐயோ இவ்வளோ காய் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிட்டு எனக்கு அந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. எடுத்துனா சாயங்காலம் நான் டயாலிஸ் முடிச்சு வரும்போதே ஒரு கவரில் போட்டு தந்துட்டேன், நாளைக்கு இந்த கத்திரிக்காய் கூட்டு வை பருப்பு குழம்பு போட்டுன்ட்டு. நானும் அதை வாங்கிட்டு கத்திரிக்காவை சின்ன சின்னதாக மறுபடியும் பொடிசை அரிஞ்சு தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடித்து இப்படி எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி சொரக்காவும் கொடுத்து விட்டுருந்தாவில். சொரக்காய் பருப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சு அதை பருப்பு குழம்பாக வச்சுட்டேன். கத்திரிக்காய் பொரியலாக பண்ணிட்டேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் என் பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டாங்க. நேற்று 9 மணி ஆகிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப. அவள் போகும்போது தான் எங்கள் அம்மா சண்டை போட்டுட்டு கிடக்கிறத பார்த்துட்டு இங்கே ஓடி சொன்னா, ஆச்சி சண்டை போடுறாங்கன்னு. நான் இங்கே இப்போ சாப்பிடாமல் வாங்காமல் போய் சண்டையை வழக்கு பிடிக்க போயிட்டேன். எங்கள் அப்பா வேறு மார்க்கெட்டுக்கு போயிட்டாவ. ஏன்னா என் தம்பி 8 மணிக்கு கிளாஸில் இருக்கணுங்கிறனால அவனை 7:45 கொண்டு போய் விட்டுட்டு அப்படி மார்க்கெட்டில் போய் கடைக்கு ஏதாவது இல்லாத ஜாமனத்தை வாங்கிட்டு வருவாள். அதனால் அவ அங்கே போயிட்டாவ. இவ்வளோ ஒத்தியில் கடந்து சண்டை போட்டுட்ருக்காவ. கடையில் ஆட்கள்லாம் நிற்குது. அதை கண்டுக்காமல் அவன் இந்த கடன் வாங்கினவங்க இங்கே கடனெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அப்படி திமிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் வேகமாக விட்டு தொலைங்க அப்படின்னா அந்த ஆள் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு கடை வச்சுருக்கேன்னு கேட்காரு. நம்ம கடனை கடனை கொடுக்கலன்னா நான் உங்கள் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடை வச்சுருந்தா நாங்கள் ஜாமனம் வாங்குவோம், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ரஃப்பாக பேசுகிறான். காசு கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. காசு கொடுக்காம மாதக்கணக்கில் இழுத்தடிச்சா அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு கடனை கொடுக்க மாட்டாவ. இப்படி கடனால் எங்கள் அப்பாட்ட எவ்வளவோ சொல்லியாச்சு. எப்பா இதை கடனால் வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடுது. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் நேற்று ஃபுல்லாக எங்கள் அப்பா சாப்பிடவே இல்லை பார்த்துக்கோங்க. சண்டையில் எவனோ ஒருத்தனுக்கு கடனை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வீட்டில் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டையை போட்டு சாப்பிடாம அப்படி இப்படின்ட்டு மொத்தத்தில் எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் சண்டை போட்டாலுமே சாப்பிட்டு வாங்கியிருப்போம். ஆனால் நேற்று எங்கள் அப்பா காலையிலையும் சாப்பிடலை, மத்தியானமும் சாப்பிடலை. சாயங்காலம் எங்கள் பாப்பா ஏன் தாத்தா சாப்பிடாம இருக்கியா வாங்குறியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா டீ போட்டு வச்சுருந்தாவோ அதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த டீயை தான் குடித்தாங்க மக்களே. நானும் போய் கேட்குறேன், எப்போ சாப்பிடுங்கப்பா, நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிட்டு மாத்திரை போடுவேன்னு சொன்னால், உன் உடம்ப பார்த்துக்க, என்னையே நினச்சி கவலைப்படாத, உன் பிள்ளைகளை பார்க்கணுன்னா நீ சாப்பிட்டு வாங்கி இரு அப்படின்னு சொல்லிட்டாவ. யாருக்கிட்டையும் பேசாமல் வாங்காமல் அப்படியே இருந்தாவ. ஏன்னா எங்கள் அப்பா இல்லாத நேரத்தில் எங்கள் அம்மா யாரு கூடயே சண்டை போட்டு இப்படி பேச்சு வாங்குறாளே அப்படின்ட்டு அவியலுக்கு ஒரு கவலை. எங்கள் அம்மாவை திட்டுனா எங்கள் அம்மா நீ உங்களால் தான் கடனை கொடுத்துட்டு கண்டவெல்லாம் என்னையே பேசுகிறான் வாங்குறான்னு ஒரே சண்டை. இவியல்வ சண்டை போட்டாலே ஏன் நிம்மதி போயிடும் பார்த்துக்கோங்க. அவியல்வ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இவளும் எப்படி சண்டை போட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கவலையாயிருது. அப்புறம் சாயங்காலம் உட்காந்து எங்கள் அப்பாட்ட பேசிட்டு தான் வீட்டுக்கு போனேன். எங்கள் அப்பாட்ட பேசுகிறதுக்கு யாருமே இல்லை என்னையை தவிர. நான் தான் உட்காந்து